இன்றைய தினம் உங்களை ஒரு புதிய காணொலியில் உண்டாக சந்தித்துக் கொண்டிருக்கிறது. பார்த்தீர்களானால் இலங்கை மீனவர் ஒருவர் இந்திய மீனவர்களினால், குறிப்பாக தமிழ்நாட்டின் மீனவர்களினால் மிக கொடுமையான முறையில் தாக்கப்பட்டிருக்கின்றார். இலங்கை இந்திய மீனவர்கள் பிரச்சனையை பார்த்தீர்களால் இன்று நேற்றல்ல, கடந்த 40 ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பிரச்சனை. இந்திய மீனவர்கள் இலங்கை எல்லைக்குள் வருவதும், இலங்கை மீனவர்கள் இந்திய எல்லைக்குள் போவதும், இவ்வாறு தொடர்ச்சியாக இந்த சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 40 வருடங்களில் இந்திய தமிழக மீனவர்கள் 800க்கும் மேற்பட்டோர் இந்த சம்பவத்தினால் உயிரிழந்திருக்கின்றார்கள். இந்த இலங்கை மீனவர் தாக்கப்பட்ட விடயத்தை பார்த்தீர்களானால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றிருக்கின்றது. தற்பொழுது அவர் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார், இந்திய தமிழக காவற்படையினரிடம். இதன் உண்மைத்தன்மை எதுவென்று தெரியாது. இருப்பினும் இவ்வாறான கருத்து தற்பொழுது அவர்கள் கூறுகின்றார்கள். தமிழக மீனவர்கள் மற்றும் போலீசாரின் விசாரணையின் போது இவ்வாறுதான் கூறப்படுகின்றது. அவர்கள் கூறிய தகவல்களை பார்த்தீர்களானால் நாகப்பட்டினம் மீனவர்கள் 14 பேர் ஞாயிற்றுக்கிழமை இரவு 11 மணி அளவில் 4 படகில் அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்திருக்கின்றார்கள். அந்த வேளையில் 3 விசைப்படகுகள், அதிவேக விசைப்படகுகள் இலங்கை மீனவர்கள் அதில் கிட்டத்தட்ட 10 பேர் வந்ததாகவும், இந்த அதி விசைப்படகுகள் தங்களை நோக்கி வந்ததாகவும், அதில் வாள், கத்தி மற்றும் கட்டைகள் இருந்ததாகவும், அதன் மூலம் தங்களை தாக்கியதாகவும், தங்களிடம் இருந்த 50 கிலோ மீன் மற்றும் GPS வலைகள், இவ்வாறு பல்வேறுபட்ட தங்களுக்கு வாழ்வாதாரத்தை மேற்கொள்ளக்கூடிய பொருட்களை அவர்கள் மீட்டெடுத்ததாகவும் கூறுகின்றார்கள். இந்த 4 படகை பார்த்தீர்களானால் பாக்கி நீரிணையில் தான் இருந்திருக்கின்றது. வேதாரண்யம் பகுதியிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டரில் அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்ததாகவும், தங்களுடைய மற்றும் ஒரு படகில் 5 மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்ததாகவும், அதை நோக்கி இன்னும் ஒரு இலங்கையினரின் படகு வந்ததாகவும், அதிலிருந்த 3 பேர் அந்த படகினுள் நுழைந்து அதிலிருந்த என்ஜினை திருட முயற்சித்ததாகவும், இருப்பினும் அந்த என்ஜின் இல்லாமல் தாங்கள் கரையேற முடியாது, எனவே அவர்கள் அந்த என்ஜினை தற்பாதுகாத்துக் கொள்வதற்காக போராடி இருக்கின்றார்கள். அதன் போது ஏற்பட்ட சண்டையில் ஒரு மீனவர் அகப்பட்டதாகவும் மற்ற 2 மீனவர்கள் தப்பிச் சென்றதாகவும் அவர்கள் கூறுகின்றார்கள். உண்மையிலே மீன் பிடிக்க வருபவர்கள் இவ்வாறான கத்திகள், இரும்பு கம்பிகள், கட்டைகள் கொண்டு வர மாட்டார்கள். இவர்கள் ஒரு கொள்ளையர்கள் என்று அவர்கள் உறுதியாக கூறுகின்றார்கள். இது போன்ற சம்பவங்கள் கடந்த காலங்களில் நடைபெற்றதாகவும், அதனுடன் இவர்களுக்கும் சம்பந்தம் இருக்கும் என்ற ரீதியில் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இருப்பினும் இதில் எது உண்மை என்று தெரியாது. அவர்கள் கூறிய கருத்து இதுதான். இருப்பினும் அந்த அகப்பட்ட மீனவர் கூறியிருக்கின்றார், நாங்கள் மீன்பிடிக்கவே வந்தோம். இந்த சண்டையின் போது மிகவும் பாதிக்கப்பட்ட இந்த மீனவரை அவர்கள் போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கின்றார்கள். அவர் மேலதிக சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இதில் 14 மீனவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த தமிழக மீனவர்கள் 5 பேர் மிகவும் மோசமாக அவர்களும் பாதிக்கப்பட்டதாக கூறுகின்றார்கள். மற்ற மீனவர்கள் வெளி நோயாளர் பிரிவில் சிகிச்சை பெற்று தற்பொழுது வீடு திரும்பி இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார்கள். அப்போது அங்கு அதிவேக படகில் வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் 3 பேர் நாகை மீனவர்களின் ஃபைபர் படகை சுற்றி வளைத்தனர். மீனவர்களை தடி, கத்தியால் வெட்டி கொலைவெறி தாக்குதல் நடத்தினர். தெரிவித்த மீனவர்களின் உடலில் தூண்டில் கம்பிகளை மாட்டி சித்திரவதை செய்தும், கடலில் தள்ளிவிட்டும் மீன்கள், வலைகள், GPS கருவி உள்ளிட்ட 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை கடற்கொள்ளையர்கள் பறித்து சென்றுள்ளனர். கடலில் தத்தளித்த செருதூர் மீனவர்களை காப்பாற்றி கரைக்கு அழைத்து வந்தனர். மிகவும் கொடுமையாக தாக்கப்பட்டிருக்கும் இந்த மீனவரை பார்த்தீர்களானால் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த அவருடைய பேர் அஜந்தன் என்று கூறியிருக்கின்றார். இருப்பினும் விசாரணையின் போது டயானாஸ் என்று அறியப்படுகின்றது. இந்த விடயத்தை பார்த்தீர்களானால் எமது இலங்கை மீனவர் மிக கொடுமையாக, மிருகத்தனமாக தாக்கப்பட்டது மனிதாபிமானமற்ற செயல். இதில் மாற்று கருத்துக்கள் இல்லை. இருப்பினும் இந்த உண்மைத்தன்மை என்னவென்று யாருக்குமே சரியாக தெரியவில்லை. உண்மையிலே கடற்கொள்ளையர்களால் அவர்கள் தாக்கப்பட்டிருந்தால் அதுவும் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விடயமே. ஏனென்று பார்த்தீர்களானால் இந்த மீனவர்கள் அனைவரும் தங்களது குடும்பத்துக்காக கடலில் போராடி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இவ்வாறு ஒரு கடற்கொள்ளையர்கள் வந்து அவர்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டுவது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே இதனை அரசியலாக மாற்றாமல் எதிர்காலத்தில் இவ்வாறான பிரச்சனைகள் வராமல் எவ்வாறு தடுக்க வேண்டும் என்று அரசியல்வாதிகள் இதற்கான முடிவைத்தான் மக்களுக்கு கொடுக்க வேண்டும். அதை விடுத்து மக்களை வீணாக உசுப்பேத்தி இலங்கை மீனவர்கள், இந்திய மீனவர்கள் வரும்போது மீண்டும் தாக்குவதும், அதே போன்று இந்திய மீனவர்களுடைய எல்லைக்குள் இலங்கை மீனவர்கள் செல்லும் போது அங்கே தாக்கப்படுவதும் தொடராமல் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். சாதாரண மனிதாபிமானம் கொண்ட மனிதர்களாக நாம் இந்த இருதரப்பு சண்டையின் போதும் காயமடைந்தவர்கள் மிக விரைவில் குணமடைந்து அவர்கள் தங்களது தொழிலை மீண்டும் தொடர வேண்டும் என்று பிரார்த்தனையோடு மீண்டும் ஒரு காணொலியினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.